ஹalleluya praise the Lord. ஜெபஜாலைக்குள் கடந்து வருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சக்கரியா 4:7 சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செரிபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹalleluya. இந்த இரவில் வசனம் வருகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை பயப்படுகிற, குடும்பத்தை நோக்கி, சகோதரனை நோக்கி, சகோதரியை நோக்கி, பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் வார்த்தை வருகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளை பார்த்து கர்த்தருடைய கேள்வி வருகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த இரவில் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், பெரிய பர்வதம் போல, பெரிய மலை போல உனக்கு விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விடுவித்து என் கர்த்தர் தேசத்தில் உன்னை உயர்த்ததற்கு போதுமானவர். இந்த இரவில் ஆமீன், ஸ்தோத்திரம். நீ விசுவாசத்தோடு ஜெபித்துக்கொள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இதுவரையும் நீ காணாத சில நன்மைகள், இதுவரை நீ காணாத சில அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் காணப்படி என் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற சில சூனிய கட்டுகள், சில சூனிய கிரியைகள், வியாதியிட்டு போராட்டமிட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் எழும்பக்கூட முடியாமல் பலகீனத்தை உருவாக்கி, அஸ்திகளுக்கு பலகீனத்தை இட்டு, உடம்புகளுக்கு பலகீனத்தை இட்டு உனக்கு விரோதமாக வந்து நிற்கிறதான சில பெரிய பர்வதங்களை என் கர்த்தர் உடைத்து மாற்றுவதற்கு போதுமானவர். இந்த இரவில் அருமையான குடும்பமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற குடும்பமே, இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை பிரகார, வசன பிரகாரம் நீ ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையோடு இருந்து ஜெபித்து பார். கர்த்தருடைய கிருபை உன்மேல் இறங்கும், உன் குடும்பத்தின் மேல் இறங்கும், உன் பிள்ளைகள் மேல் இறங்கும், உன் சொந்த பந்தங்கள் மேல் இறங்கும். உனக்கு விரோதியாக நிற்கிற மனுஷர்களுக்கு மேல் இறங்கி அவங்கள் உனக்கு அலுமூலமாக மாறுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த இரவில் செய்தெடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். உனக்கு விரோதமாக வருகிற சில பெரிய பிரச்சனைகள், பெரிய பர்வதம் போல வருகிற சில பிரச்சனைகள் இந்த இரவில் என் கர்த்தர் உடைத்து மாற்றுகிறது. ஹalleluya. விசுவாசத்தோட ஜெபியுங்கள். கர்த்தருடைய கிருபை இந்த இரவில் நீ விசுவசித்தால் இந்த இரவில் கர்த்தருடைய கிருபை உண்மையில் பத்தி எரிந்து உன்னை அற்புதமாக வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. ஒரு சமாதான சந்தோஷம் இல்லாமல் தூக்கத்தை கெடுத்தி கெட்ட கனவுகளை உன் கண் முன்பாக கொண்டு வந்து பயத்தை உருவாக்கி பின்தொடர்கிற பெரிய பிரச்சனைகள் இந்த இரவில் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. ஹalleluya. இந்த வசன பிரகாரம் நீ ஜெபியுங்கள். இந்த நிமிஷம் ஜெபத்துக்காக கடந்து போவோம். கர்த்தரே, இந்த வார்த்தையை கேட்கிறதான பிள்ளைகளை ஆசீர்வதி அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி. அவர் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாற்றிலிருந்தும் விடுவித்து ஒரு அற்புதமான விடுதல் உண்டாவட்டும். இன்னையிலிருந்து ஒரு சமாதான நிம்மதியை கொடுத்து கர்த்தருடைய கரத்தினால் இந்த குடும்பங்களை, சகோதரங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தப்பா. கிருபைக்குள் மூடிக்கொள், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஆமென்.